لا تأخذه سنة ولا نوم. سم بالله سم بالله. أعوذ بالله. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. இந்தோனேஷியாவை சேர்ந்த ஒரு யூடியூபர் அவங்க ஊரோட அவுட்ஸ்கர்ட்ல இருக்கிற அடிக்கடி ஒரு லேடி அழுகிற மாதிரி அமானுஷ்யமான சவுண்ட்ஸ் கேட்கக்கூடிய யாருமே போக பயப்படுற ஒரு பயங்கரமான அபேண்டன் பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாரு. அப்படி போற அவரு அங்க நடக்கிற விஷயங்களை தன்னோட யூடியூப் சேனல்ல லைவ் டெலிகாஸ்டும் பண்ணியிருந்தாரு. ஹலோ ஹலோ Anjing gue mulai nyium banget, nyium bau. Curiga bapak-bapak sih. Aku bilang apa itu anjing? அப்படியே போற அவரு அந்த பில்டிங்குள்ள ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிக்க ஒரு இடத்துல பாக்குறதுக்கு கிரே கலர் ஸ்கின்னோடையும் நீளமான கருப்பு முடியோடையும் ஒளிர்ற கண்களோடையும் இருக்கிற ஒரு அமானுஷ்யமான லேடியோட உருவம் நின்று அவரையே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து அரண்டு போறாரு. இதனால ரொம்பவே பயந்து போற அவரு அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாரு. Nyium bau. Curiga bapak-bapak sih. Aku bilang apa itu anjing? கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஆன பார்க்கரும் செஸ்டரும் ஒரு வீக்கெண்ட்ல ரொம்ப போர் அடிக்கவே டார்க் நெட்டுக்குள்ள போய் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கான்னு பாக்குறாங்க. அப்போ ஒரு வெப்சைட்ல நம்ம கேட்கிற மாதிரி மனுஷங்களை க்ளோன் பண்ணி தரதா போட்டிருக்கு. அதை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுற செஸ்டர் பார்க்கருக்கு ஒரு சர்ப்ரைஸ் தர முடிவு பண்ணி அவரோட டிஎன்ஏவை அந்த வெப்சைட்டுக்கு அவருக்கே தெரியாம அனுப்பி வைக்கிறாரு. இந்த இன்சிடென்ட் நடந்து 2-3 நாள் கழிச்சு அவங்களோட வீட்டு வாசல்ல ஒரு மர்மமான கொரியர் வேன் வந்து நிக்க அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய சைஸ் பாக்ஸ யாரோ வெளியே வீசிட்டு கிளம்பி போயிருந்தாங்க. அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுற பார்க்கர் அந்த பாக்ஸ வீட்டுக்குள்ள கொண்டு வந்து திறந்து பார்த்தவருக்கு பயங்கரமான ஷாக். பார்க்கர் அந்த பாக்ஸை திறந்து பார்க்க உள்ள அவர் மாதிரியே இருக்கிற ஒரு க்ளோன் படுத்துட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. அடுத்ததா கண்ணு முழிக்கிற அந்த க்ளோன் கண்ணை திறந்து அவரை பார்க்க அதோட கிரீப்பியான கண்ணை பார்த்து ரொம்பவே பயந்து போறாரு. அங்கே நடந்த விஷயங்களால ரொம்பவே கோவமாகிற பார்க்கர் செஸ்டர் கிட்ட என்ன கேட்காம ஏன் இந்த க்ளோனை ஆர்டர் பண்ணன்னு சண்டை போட ஆரம்பிக்க பாக்ஸுக்குள்ள இருந்து அந்த க்ளோன் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குது. பார்க்கர் அந்த க்ளோனை எப்படியாச்சும் ஒளிச்சுக்கட்டுன்னு கோவமா சொல்லிட்டு ரூமுக்குள்ள போக செஸ்டர் அந்த க்ளோன் தங்குறதுக்கு ஒரு பெட்ரூமை காட்டுறாரு. அடுத்ததா எல்லாரும் அவங்களோட பெட்ரூம்ல போய் தூங்க ஆரம்பிக்க பார்க்கரோட க்ளோனோட ரூம்ல செட் பண்ணியிருந்த சிசிடிவி கேமராவில் ஒரு ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருந்தது. வீட்டுக்குள்ள எல்லாரும் தூங்கிட்டு இருக்க பார்க்கரோட க்ளோன் வித்தியாசமா நடந்து வீடு ஃபுல்லா திரிய ஆரம்பிக்குது. கடைசியா அது பார்க்கரோட பெட்ரூம்குள்ள நுழைஞ்சு ஒரு சில ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களை பண்ண ஆரம்பிக்குது. பார்க்கரோட அலறல் சவுண்ட கேட்டு கண்ணு முழிக்கிற செஸ்டர் பார்க்கரோட பெட்ரூம்க்கு வந்து பார்க்க அங்க க்ளோன் அவரை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. இதனால பார்க்கரை க்ளோன் கிட்ட இருந்து எப்படியோ காப்பாத்தி 2 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்திருந்தாங்க.
நீங்க அடுத்து பார்க்க போற இந்த இன்சிடென்ட் நார்த் இந்தியால நடந்தது. இதுல நார்த் ஈஸ்ட் பக்கமா போற ஒரு குறிப்பிட்ட ட்ரெயின் வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் போயிட்டு இருக்கு. அதனால அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ற பேசஞ்சர்ஸோட கவுண்ட் எப்பவுமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அந்த ட்ரெயின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தாண்டி போகும்போது ட்ரெயினுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் பேருக்கு மயக்கம் வர்றதும், அதே சமயம் கொஞ்சம் பேர் பேய் பிடிச்ச மாதிரி ரொம்பவே வியர்டா பிஹேவ் பண்றதையும் பார்க்க முடியுது. இந்த வீடியோ அந்த ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் டைமா டிராவல் பண்ற ஒருத்தர் அங்க நடக்கிற விஷயங்களை பார்த்து ஷாக் ஆகி அவரோட செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணது. இதுல ட்ரெயின் அந்த குறிப்பிட்ட பகுதியை ரீச் பண்ணதும் ட்ரெயினுக்குள்ள இருந்த ஒரு சிலர் திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுக, அதே சமயம் 2-3 லேடிஸ் பேய் பிடிச்ச மாதிரி ரொம்பவே வியர்டா பிஹேவ் பண்றத பார்க்க முடியுது. மை ஹாண்டட் ப்ராஜெக்ட்ங்கிற யூடியூப் சேனல் இருந்து ரீசெண்டா கொலம்பியால இருக்கிற 1804 வருஷம் கட்டப்பட்ட சாமுவேல் மில்லர் மேன்ஷன்ங்கிற ஒரு பயங்கரமான பேய் பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. அப்ராக்சிமேட்டா 200 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற இந்த பில்டிங் பல ஓனர்ஸோட கைக்கு மாறி இருந்தாலும் இப்பவும் இந்த பில்டிங்ல இருக்கிற ஒவ்வொரு ரூம்லயும் அமானுஷ்யமான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னு இந்த பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருந்த பல யூடியூபர்ஸும் சொல்லியிருக்காங்க. Really clear, no EVP. If we'll see it. Can you set off Twinkle Twinkle again for us? That was really... exhale. I heard that too. Yeah. It almost sounded like Yeah, that's what I heard. yeah. Wait, so that was none of us? That wasn't me. Was that one of them upstairs? Alright, so y'all need to look at the cameras. Can you set off Twinkle Twinkle again for us? That was really exhale. I heard that too. Yeah. It almost sounded like அந்த பில்டிங்குள்ள என்டர் ஆகிற அவங்களோட டீம் பல குரூப்ஸா பிரிஞ்சு ஒவ்வொரு ரூம்லயும் அங்க இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ண பல இடங்கள்லயும் யாரோ ஹலோன்னு சொல்ற மாதிரி ஒரு அமானுஷ்யமான குரல் கேக்குது. அடுத்ததா அவங்க டீம்ல இருக்கிற ஒருத்தர் அவரோட கையில இருந்த ஐபோனை வச்சு அந்த அமானுஷ்யமான குரல் வந்த ரூமுக்குள்ள 2-3 லைவ் போட்டோஸ் எடுக்க அதுல அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருந்தது. She won't sleep in that fact. I just need to get. She won't sleep in that fact. I just need to get. She won't sleep in that fact. I just need to get. She won't sleep in that fact. அந்த லைவ் போட்டோல பாக்குறதுக்கு டிரான்ஸ்பரண்டா அதே சமயம் மனுஷ மாதிரி கை கால்கள் இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் கிளியரா கேப்சர் ஆயிருந்தது. இந்த கிரீப்பியான இன்சிடென்ட்டை பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு டிக்டாக் யூசர் ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோல பேஷண்ட்ஸை வீட்லயே போய் பாத்துக்கிற ஹோம் நர்ஸா வேலை பார்க்குற ஒரு லேடி ஒரு பேஷண்ட் வீட்ல ஒர்க் பண்ணிட்டு நைட் லேட் ஆனதுனால அன்னைக்கு நைட் அங்கேயே ஸ்டே பண்றாங்க. அப்போ மிட் நைட்டை தாண்டினதும் அவங்க தங்கி இருந்த ரூமுக்கு பக்கத்துல இருந்த ரூம்ல இருந்து ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் வரத நோட்டீஸ் பண்றாங்க. ஆனா இதுல ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னா அந்த ரூம்ல தங்கி இருந்த பெரியவர் ஒரு 1 வீக் முன்னாடி தான் உடம்பு சரியில்லாம இறந்து போயிருந்தாரு. அதனால அந்த ரூம்ல யாருமே இல்ல. இதனால கன்ஃபியூஸ் ஆகிற அந்த லேடி மறுநாள் காலையில அந்த ரூம்ல செட் பண்ணியிருந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜஸை கேஷுவலா செக் பண்ண அதுலதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருந்தது. I be seeing, you see it keep moving like right there under the bed. It's moving back and forth. You see it? It's ghost in my client's house. Look under her bed.
அந்த ரூம்ல இருந்த பெட்டுக்கு அடியில இருந்து பாக்குறதுக்கு மிஸ்ட் மாதிரி குள்ளமா இருக்கிற ஒரு அமானுஷமான உருவம் வெளியே வர்றதும் உள்ள போறதுமா இருக்கிறது கிளியரா கேப்சரா இருந்தது. இந்த வீடியோவை பார்த்த பலரும் அந்த அமானுஷமான உருவம் அந்த ரூம்ல இறந்து போன பெரியவரோட ஆன்மாவா இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்ட்ரேஞ்சான வீடியோவை பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். மத்த கேண்டிஸ்ல இருக்கிற கலர்ஸ் எல்லாமே ஒன்னு மாத்தி ஒன்னு அல்டர்னேட்டிவா இருக்க 8th கேண்டி மட்டும் வித்தியாசமா இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ், நீங்க அடுத்து பார்க்க போற பிக்சர்ல எல்லா லெட்டர்ஸுமே பார்க்க லெட்டர் பி மாதிரி தெரிஞ்சாலும் ஒண்ணு மட்டும் மத்ததுல இருந்து வித்தியாசமா இருக்கு. அது என்ன லெட்டருங்கிறத கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.